வணக்கம் சார். வணக்கம் அசோக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கோர்ட் நிகழ்வு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கவனிச்சோம். சரி, அதை பற்றி நம்ம ஒரு சங்க உறுப்பினர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அன்பான உறுப்பினர்களே, நியமாக்ஸ் முதலீட்டாளர்களே, இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது. பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், பக்கம் பக்கமாக நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து முக்கியமான பகுதிகள் மட்டும் நாங்கள் சொல்கிறோம், நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது. இன்று நமது வழக்கானது நம்ம வழக்கு எண் 15498 15498/2024 வழக்கானது சரியாக மதியம் 2:54 மணிக்கு தொடங்கிச்சு. 2:54 கரெக்டாக 2:54 தொடங்கிச்சுது. முடியும் போது 3:40 கரெக்டாக டைமில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ உடனே நடந்தது. நல்ல ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடந்தன. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை பற்றி தான் பேசினாங்க. எம்எஸ்டிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. எம்எஸ்டிசி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை போட்டு நாங்கள் செஞ்சு தரோம். அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, லாகின் ஃபீஸாக புதுசாக இன்றைக்கி வந்திருக்கு தோழர்களே, புதுசாக இன்றைக்கி வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க சார்ஜ் கேட்டாங்க இல்லையா. ஒரு பிளாட்டை பிட் பண்ணாக்கா வந்து 7,000 8,000 சொன்னாங்களா. அப்போ நீதியரசர் போன வீட்டில் நம்ம பேசியிருந்தோம். 5,000 ரூபாய்க்கு கேட்டாரா, குறைச்சி கொடுங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவன்னு கேட்டாரா. ஆனால் அதுக்கெலாம் ஒத்துக்கல. அது தனியாக நம்ம பேசுவோம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜின்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இந்த ஆக்ஷனில் கலந்து கொள்றதுக்கு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேன் கார்டு வேணும்னு கேட்டாங்க. அது வேணாம், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், கிராமத்தில் உள்ளவங்களாம் பேன் கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆதார் கார்டை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த போர்ட்டலில் போய் ஆக்ஷன் போர்ட்டலில் போய் எம்எஸ்டிசி சாஃப்ட்வேர் போர்ட்டலில் போய் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது 1000 ரூபா அதுக்கு செலுத்தணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒன் டைம் செலுத்தினா போதும். ஒரு வாட்டி ஒருத்தர் செலுத்திட்டாருன்னா ஒரு பிளாட்டில் 10 பிளாட் கூட எத்தனை பிளாட் கூட எடுத்துக்கலாம். 1000 + ஜிஎஸ்டி வேறு, ஜிஎஸ்டி 180 ரூபா. ஸோ 1180 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் பிட் பண்ணி ஜெயிச்சிட்டார்னா ஒரு பிளாட்டுக்கு 7,000 + ஜிஎஸ்டி. 7,000 ஜிஎஸ்டி 18%. அதுக்கு பார்த்தீங்கன்னா 8,260 இருக்குங்க. 260 ரூபா. 7,000 ரூபா + ஜிஎஸ்டி 8,260 ரூபா அதுக்கு கட்டணும். இது ஒன்று. இந்த 1000 ரூபா ஃபீஸுங்கிறது எவ்வளோ காலம் சார்? எவ்வளோ காலத்துக்கு வச்சு? 1 இயருக்கு. 1 இயருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1 இயருக்கு செல்லுபடி ஆகும். அந்த 1 இயருக்குள்ள ஆக்ஷன் முடிஞ்சிடும். அதாவது போகிற ஃபஸ்ட்டை பார்த்தா முடிஞ்சிடும். சீக்கிரம் ஒரு 6 மாதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து முதல் பாயிண்ட்டு, சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இருக்கா இல்லையா, டிஆர்ஓ, அவங்க வந்து எம்எஸ்டிசியோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுன்றாங்க. பின்னாடி அவங்களுக்கு சிக்கல் இருக்கக்கூடாது இல்லையா, ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எதுவும் ஜிஎஸ்டி எதுவுமே போடக்கூடாது, வேணாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியும் எம்எஸ்டிசியும் அக்ரிமெண்ட் போடணும்னு எம்எஸ்டிசி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு நாளைக்கு 300 பிளாட்ஸாக வந்து எங்களால் ஏலம் விட முடியும் அப்படின்னு அவங்க தீர்த்து சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து போர்ட்டல் வந்து ஆக்ஷன் போர்ட்டல் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலே கடைசியாக ஒரு 8 மினிட்ஸ் வந்து டாலரன்ஸாக கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா லாஸ்ட் பிட்டர் ஒருத்தர் பிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெப்சைட் கட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு 8 மினிட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க கடைசியில் 6 மணிக்கு மேலே. ஸோ 6-8 வரைக்கும் இருக்கும். கடைசி லாஸ்ட் பிட்டுக்காக ஒரு 8 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, டாலரன்ஸ் டைம் கொடுக்குறாங்க. சில பிளேஸில் பார்த்தீங்கன்னா சில பிளாட்ஸ் வந்து சரியாக எதாக இல்லை, குழப்படியாக இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து வழக்கம் போல் அரசு போல வந்து சொன்னார். அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல கிளியராக இருக்கிறது மட்டும் விடுங்கன்னு சொல்லும்பொழுது, கிளியராக இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு சொன்னார். முதல்ல அதாவது வந்து கொடை ரோட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கொடை ரோடு சில இடத்துல வந்து குவாரிக்கே பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்க மாவூருங்கிற ப்ராஜெக்டில் குவாரியாகவே பயன்படுத்துகிறாங்களாம். 144 பிளாட்ஸ் இருக்க வேண்டிய 144 பிளாட்ஸ் 442 பிளாட்டில் 152 பிளாட்டை வந்து குவாரியாக பயன்படுத்துகிறாங்களாம் மக்கள். பாருங்கள், அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். மணலாம் அள்ளிட்டு போயிட்டாங்க, அது குழி பறிச்சிட்டாங்க. மாமண்டூரில் இன்னும் சொல்லப்போனால் சிரிப்பு தான் வருது சொல்லும் போது. மாமண்டூரில் இன்னும் கொடுமை, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமண்டூர் நம்ம இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி மேடம் சொன்னாங்க, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், எங்கள் இடம் இது, பாதிக்கப்பட்டவருடைய இடம் இது, எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பவுண்டரி பிரச்சனை வந்தது. பிளாட் சைஸ், பிளாட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபிசிக்கலாக போய் பார்ப்பாங்க எல்லாம் அடி சொல்லும்போது கல் இல்லை அப்படின்னு சொல்லி யூடபிள்யூ தரப்பில் சொன்னாங்க. அதுக்கு கம்பெனி தரப்பில் என்ன சொன்னார்னா, ஒரு கல் 80 ரூபா,
நாங்கள் கல்லெலாம் போட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ 2-3 வருஷம் ஆனதுனால இப்போ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, கல்லை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு குவார்ட்ரு கிட்ட வந்துடும். அந்த 80 ரூபா எனக்கு நான் குடிக்கிறது கிடையாது. ஒரு குவார்ட்டருக்கு அதை ஒரு கல் சரியாக போச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த இந்திய சிறந்த குடிமகன்கள் இருக்காங்க இல்லையா, இந்திய குடிமகன்கள் இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் குவார்ட்டருக்கு யூஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் கல் இல்லாமல் இருக்குது. அதை வந்து அவர் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்லேயே காமிங்க, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த லேஅவுட் அந்த வரைபடத்திலேயே நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1-2 கல் இருந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா ஒருத்தர் பணம் போட்டு ஏலத்துக்கு வராருன்னா அவருக்கு பவுண்டரி தெரியணும், கரெக்டாக சைஸ் தெரியணும், கல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கல் நிறுவனத்தால் எங்களால் செலவு பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் போட்டது எல்லாமே போட்டதான் எடுத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த குவாரி அந்த அந்த விவசாயம் பண்ணாங்க இல்லையா, இதுதான் கலைமகள் சபாவுக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொடுமை, அங்கே கலைமகள் சபாவில் பிளாட்லாம் அந்த புரோக்கர்ஸ் இருக்கான் இல்லையா, நம்ம நியமாக்ஸில் புரோக்கர்ஸ் இருக்கிற மாதிரி, நம்ம புரோக்கர் சொல்கிறதால எஸ்ஹெச் டிஹெச் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அங்கே புரோக்கர் சொல்கிறாங்க. அந்த புரோக்கர்ஸே கலைமகள் சபை நிறைய வித்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஏற்கனவே இப்போ ஒரு பேச்சு அடிபடுது, நியமாக்ஸ் வித்துக்கிட்டு இருக்கான்னு பேச்சு அடிபடுது. இன்னும் காலதாமதம் ஆக இவைகளெல்லாம் காணாமல் போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்களே, உண்மையான விஷயம் இதுதான். அது ஒரு பேச்சு வந்தது. அப்புறம் EXN MSTC அந்த வெப்சைட் எதை நோட் பண்ணி வச்சிங்க, தேவையான நோட் பண்ணி வச்சிங்க. www.mstcecommerce.com e-commerce www.mstcecommerce.com மொத்தம் 31 ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்ட் ஏல விட போகிறாங்க. அந்த 31 ப்ராஜெக்டையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சுனாங்க 22 நாளில் முடிச்சிடலாம் சொல்லி கம்பெனி தரப்பு சொன்னாங்க. கம்பெனி தரப்பு 500 பிளாட் எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. அது MSTC முடியவே முடியாட்டாங்க, எங்களுக்கு வந்து முடியாது அப்படின்னாங்க. அது நிதியரசர் ஒத்துக்கிட்டார். ஆமாம், அது வந்து சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிடக்கூடாது, ஓவர்லோடு பண்ணக்கூடாது, அதனால் வந்து 300 பிளாட் எடுத்துக்கலாம். படிப்படியாக முடிஞ்சால் சைஸ் பிளாட் சைஸை பொறுத்து ப்ராஜெக்டை பொறுத்து சின்ன ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம அது கொஞ்சம் 500 ஆனால் கூட்டி பார்க்கலாம், 400 கூட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. 3 அல்லது 4 விளம்பர பத்திரிகை. ஆமாம், இது விளம்பரம் வந்து பேசி வரும்போது விளம்பரத்தை வந்து 2-3 விளம்பரமாக கொடுக்கலாமா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்காக விளம்பரம் கொடுக்கலாமா, இல்லை ஒரே விளம்பரமாக கொடுக்கலாமான்னு ஒரு பேச்சு வந்தது. அப்போ நீதியரசர் சொல்லிட்டார் ஒரே விளம்பரமாக கொடுக்கலாம், செலவு மிச்சமாகும். ஒரே விளம்பரம் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும், தமிழ்லையும் கொடுக்கணும். ஹிண்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பத்திரிகை இங்கிலீஷில், தினமணி, தினகரன், தினமலர், இந்த மாதிரி தமிழ் பத்திரிகை, இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில பத்திரிகை மட்டும் விளம்பரம் கொடுத்துலாம். ஒரே விளம்பரம் தான், அதாவது டோட்டல் லிஸ்ட்டையும் போட்டணும். எப்போ வந்து சைட் விசிட் போவாங்க, எப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எங்கே வரணும், என்ன இது எல்லாமே இது பண்ணு சொல்லியிருக்காரு. சைட் வெரிஃபிகேஷனுக்கு நிறுவன தரப்பில் ஒரு ஆளோ 2 ஆளோ கொடுக்கணும், ஒரு ஆளாவது கொடுக்கணும். அவர் அங்கே வந்து இந்த மேப் அங்கேயும் வந்து ஃபிசிக்கல் காப்பி இருக்கணும், ஸ்பைரல் இருக்கணும். அந்த ஸ்பைரல் வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து காமிக்கணும், இதான் ப்ராஜெக்ட், இந்த இடத்துல பிளாட், இந்த நம்பர், இந்த நம்பர் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறவங்களாம் அவங்க நிறுத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஸ்பைரல் வந்து நிறைய செட்டு போட சொல்லியிருக்காரு. அதாவது காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியும் ஒரு செட்டு இருக்கணும், EOWலையும் செட்டு இருக்கணும். எல்லாமே வந்து ஃபிசிக்கல் காப்பி மட்டும் இல்லை, ஸ்பைரல் பெயிண்டிங் மட்டும் இல்லை, டிஜிட்டலாகவும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல், ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் காப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிறாரு. அதுக்கு வந்து இப்போ வந்து நாளைக்கு உட்கார சொல்லியிருக்காரு. நாளைக்கு உட்காந்து எல்லாம் கிளியர் கட்டான பிளாட்டு, பவுண்ட்ரி எல்லாமே செக் பண்ணுங்கள். காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கூட அந்த ஆஃபீஸில் உள்ள உட்காந்து, மதுரையில் போய் உட்காந்து இதெல்லாம் அந்த ஆஃபீஸில் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து இதெல்லாம் செட் பண்ணுங்கள், செட்ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 16ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி சொன்னார், வர மண்டே. அப்போ வந்து மதுரையில் வேலைலாம் இருக்குது, போய் இந்த இதெல்லாம் பார்க்கணும்ல, காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸில் எல்லாம் வெரிஃபை பண்ணணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னா 18ஆம் தேதி நிறுவனத்தில் கேட்டனால 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. காலையிலே மதியமா சார்? காலையில் தான். அது இன்றைக்குமே காலையில் தான் தோழர்களே, இன்றைக்கி காலையில் தான் வழக்கு. அது மதுரையில் கொஞ்சம் தவறாக போட்டாங்க பொழுது, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணதில் மதுரை பிரான்ச்சில் வந்து ஈவினிங்னு போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கும் காலையில் 10:15 எடுக்கிறது தான் ஆக்சுவலாக அது. அதனால் வழக்கு தாமதமாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல இன்னைக்கு இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு எப்போ சார் நம்ம வந்து ஏலத்துக்குன்னு வெப்சைட்டில் விடுறதா சொன்னாங்க? மார்ச்சுக்குள்ளே முடிச்சிடணும் இருக்காரு. மார்ச்சுக்குள்ளே இந்த 10,000 பேட்டை இன்னைக்கு ஏலம் விட்டு முடிச்சிடணும் அப்படின்னு இருக்காரு. மார்ச்சுக்குள்ளே 10,000 பேட்டையும் முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா EXN வந்து மோஸ்ட்லி ப்ராபப்ளி 5th மார்ச்லேருந்து 6th மார்ச்சுக்குள்ளே இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணுறது அதில் வெரிஃபிகேஷனில் அப்லோட் நிறைய ஸ்டேஜ் இருக்குங்க. இது வந்து எக்ஸாக்டாக இப்போ நம்ம சொல்கிற டேட்லாம் வருமானு சொல்ல முடியாது.
சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஏன் அப்படின்னாக்கா இது நிறைய வேலை இருக்குது, கிரவுண்ட் ஒர்க் இருக்கு. நிறைய கிரவுண்ட் ஒர்க் இருக்குது, ஃபீல்டு ஒர்க் பண்ணணுன்னு இருக்காங்க. இஓடபிள்யூலையும் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி எம்எஸ்டிசி எல்லாம் எம்எஸ்டிசி அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் ஒன்றாங்க அவங்க. எம்எஸ்டிசி இவ்வளோ 10,000 பேட்டை நாங்கள் அப்லோட் பண்ணாக்கா ஒரு பார்த்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுதுன்னா சாஃப்ட்வேர் கிராஷ் ஆச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிடும். இதுக்கான செலவு தொகையை வந்து ட்ரையல் கோர்ட் இருக்குல்லையா, ஸ்பெஷல் கோர்ட்டு டேர்பிட் கோர்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேர்பிட் கோர்ட்டில் இவங்க ஃபைன் பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா, பெயிலுக்காக செலுத்துகிற கட்டணம்லாம் இருக்குல்ல, அந்த கட்டண தொகையிலேருந்து இதை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் செலவுக்கெல்லாம் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூஓடபிள்யூவில் எவ்வளோ நம்பர் புகார் பண்ணிக்கப்போ ஏழை எடுக்கும்போது முக்கியமாக ஒரு இது தேவை, புகார்தாருடைய நம்பர் வேணும், சீரியல் நம்பர். அவருடைய ஒவ்வொருக்கும் கம்ப்ளைண்ட் புகார்தாருடைய நம்பர் வேணும். அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து கேட்டார். அது நாங்கள் போடப்படலை. அவங்க வந்து மொத்தம் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் கம்ப்ளைண்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது 63,000 சம்திங் நினைக்கிறேன், பண்ணி வச்சுருக்கேன். 61,408 டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு? 61,408 61,408 கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஜட்ஜி இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறதாகவும், வெரிஃபை பண்ணது வந்து ஒரு 22,000 கஸ்டமர் தான் புகார் தான் வெரிஃபை பண்ணி நம்பர் போட்டுருக்குறாங்கன்னு இதுமாதிரி சொன்னாங்க. அதை வந்து வெரிஃபைடு கஸ்டமர்னு வச்சுக்கிட்டு மற்றவங்களெலாம் அன்வெரிஃபைடு கஸ்டமராக வச்சுக்கிட்டு ரெண்டையுமே வந்து நம்ம டிஜிட்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் இஓடபிள்யூவில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் கொடுத்தா தான் அவங்க வந்து பிட் பண்ணும்போது புகார்தாரர் வந்து இந்த நம்பர் இல்லாமல் ஆக்ஷனுக்கு போக முடியாது. யார் போகிறான்னு தெரியல. நம்ம அப்போ வந்து லாவண்யா லாயர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சஜஷன் சொன்னாங்க. அதாவது எக்ஸல்ல தான் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸல்ல சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஏன் வந்து புகார்தாருடைய நம்பரை எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இஓடபிள்யூ என்ன சொல்றாங்களோ அதுதான், அது வந்து அவங்க தான் அதை வந்து பிரித்து கொடுக்கணும். ஸோ 61,408 கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்குங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு வேற மாதிரி வருது. 18th February 10:30 AM சொல்லிட்டாரு. இல்லை சுவாரஸ்யமான சில தகவலாம் வந்து தோழர்களே, என்ன பண்ணணும், இவங்க வந்து உட்காந்து நாளையிலேருந்து உட்காந்து இஓடபிள்யூ கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி நிறுவனம் எம்எஸ்டிசி எல்லோரும் உட்காந்து பிளாட்டுகளை எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது முதல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து செட் ஆஃப் காப்பீஸ் எல்லாம் கொடுக்கணும். செட் ஆஃப் காப்பீஸு ஐஓட்ட கொடுக்கணும். ஐஓ வந்து ரெடியாக டிஸ்பிளேக்கு வைக்கணும். ஏழை எடுக்க போகிறவங்க அங்கே அந்த ஏரியாவில் பார்ப்போம், அந்த ஏரியாலாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பிட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதை வந்து அங்கே போய் பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டலி அண்டு ஃபிசிக்கலி நீங்கள் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. இன்ஸ்பெக்ஷன் ஸ்பாட்டில் போய் இது பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி சொல்லியிருக்காரு. குறிப்பாக கம்பெனி நிறுவனத்தார் மட்டும் இல்லை, இஓடபிள்யூலையும் காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து காட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டா பேக்ஸ் எல்லாம் இந்த பின்னாடி கரெக்டான டேட்டு அறிவிப்பாங்க. இஎம்டி இந்த இன்னொரு விஷயம், இஎம்டி வந்து கண்டிப்பாக வந்து விக்டிம்ஸுக்கு கூடவே கூடாட்டாரு. இஎம்டி ரெண்டு தான் பிரிக்க சொல்லிட்டாரு. அது வெப்சைட்லேயே இந்த சாஃப்ட்வேர்லேயே 2 தான் பிரிக்க சொல்லிட்டாரு. இஎம்டி எக்ஸம்டட் நான் எக்ஸம்டட் ரெண்டாக பிரிக்க சொல்லாது. நான் எக்ஸம்டட்னா நம்ம பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸு எக்ஸம்டடில் வருவாங்க. நான் எக்ஸம்டட்னா நான் இது பப்ளிக் எழுத்துக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இஎம்டி உண்டு. இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா இப்போ வந்து சார்ஜஸ் அதிகமாகிட்டே போகுது. விக்டிம்ஸ் நமக்கு ஏழை எடுக்கிறதுக்கு பாதிப்பு வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லணுனாக்கா, வழக்கமாக வந்து வேறு இந்த டெலிவிஷனில் இருந்தால் யாரும் வந்து இந்த இதில் வரமாட்டாங்க. இன்றைக்கி சன் நியூஸ் டெலிவிஷன்காரங்க உள்ளே இருந்தாங்க, இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆன்லைன் ஜூமில் கலந்துக்கிட்டாங்க கோர்ட் நடவடிக்கை கவனிக்கிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்கிறத பார்த்துக்குங்க. அதனால் வந்து மக்களே, நம்ம நல்லது நடக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே தாண்டிச்சு. இன்றைக்கி வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணது 150 பேருக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு காரணம் நம்ம குரூப்பில் தான் அந்த வெப்சைட் லிங்க்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து எல்லாம் சொல்லியிருந்தோம். மக்கள் கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆனால அந்த டீம் ஆப்பை இது பண்ணி டவுன்லோட் பண்ணி அது மூலமாக உள்ளே வந்துட்டாங்க. பின்னாடி வந்து எல்லாம் அறிவிப்பாங்க. அதாவது எக்ஸாக்ட் டேட் இஆக்ஷன் எப்போ விட போகிறாங்கங்கிறத அறிவிப்பாங்க. எல்லாமே விளம்பரம் 18th அன்னைக்கு விளம்பரம் முடிவாயிடும். 18ஆம் தேதி தான் விளம்பரம் எப்படி கொடுக்கணுங்கிற முடிவாயிடும். அதில் என்னென்ன அம்சங்கள்னாக்கா, வெரிஃபிகேஷன் பண்ணுறது முதல்ல அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ப்ரீத்திங் டைம் சொன்னார் அவர்.
அதாவது எம்எஸ்டிசிக்கு ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும், அவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ நாளுங்கிறத 18ஆம் தேதி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறது, போய் வந்து இதை ஸ்பைரலை பார்த்து அந்த லே அவுட்டை வச்சுட்டு வெரிஃபை பண்ணுறது, அப்புறம் டிஜிட்டலி வெரிஃபை பண்ணுறது, எல்லாமே வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதில் தான் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அந்த இதெல்லாம் இந்த ஈஸிலாம் போட்டு பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு போகிறது. அதுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் தான் அதுவும் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்கணுன்றது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் வந்து எப்போ சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத மார்ச் 5th 6 2 டேட்டில் ஒரு டேட்டில் இது ஓப்பனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டைம் டெய்லி காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு கிரேஸ் டைம் வந்து ஒரு 8 minutes, லாஸ்ட் பிட்டருக்காக ஒரு 8 minutes கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் தொடர்பு குறிப்பிட்டு சொல்கிறது இதுதான். என்னென்னா சார்ஜ் தான் அதிகம். அதாவது வந்து முந்தைய ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படல. இப்போ இன்னைக்கு புதுசாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், அதுக்கும் ஜிஎஸ்டி 180 ரூபா, 1000 + 180 1180. அது இல்லாமல் அன்னைக்கு வந்து ஒரு பிளாட் ஒருத்தர் பிட்டர் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டார்னா அவர் வந்து அந்த எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய கட்டண தொகை 7000 8,000 சொன்னாங்க. இன்னைக்கு என்ன 5000 கேட்டார் நீதியரசர். இப்போ என்ன சொல்கிறாங்க, 7000 + 18% ஜிஎஸ்டி. அப்போ எவ்வளோ வருது? 8,260 ரூபா. 8,260 ரூபா தொழில், 8,260 ரூபா. ஸோ நம்மலாம் நெருங்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் யாராவது பெரிய பெரிய ஆளுங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா, நல்ல விலைக்கு எடுத்துட்டாங்கன்னா நமக்கு சிறப்பு, நல்லது. இது நடந்தால் நமக்கு நல்லது. அப்படி நடக்கணும், நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கணும். அப்புறம் வந்து ரஜினி மேடம் வந்து கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, அந்த இதெல்லாம் கோரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த மாவூரில் வந்து கோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 152 பிளாட்டில் கோரி நடந்துட்டு இருக்கு. இப்படி கல் கோரி நடந்துட்டு இருக்கு போல. மக்கள்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க, எல்லாம் குளிப்பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏக்கரை பற்றியும் பேசுகிறாங்க. ஏக்கரை பற்றி இப்போ பேச வேண்டாம், ஒன்லி நம்ம வந்து அப்ரூவ் பிளாட்ஸை மட்டும் தான் ஏலோடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மை என்னென்னா, கல்லை பிடிக்கிட்டு போகிறான், கோட்ரு ரைட்டு ஓகே, கோட்ரு அடிக்கணுங்கிறவன் குடிமகன், சிறந்த குடிமகன், போட்டுடலாம், அதை கல்லை நட்டுக்கலாம். ஆனால் விவசாயம் பண்ணவங்களும் என்ன பண்ண முடியும்? இது கால கொடுமையில். இது மாமூண்டர் ப்ராஜெக்டில் விவசாயம் பண்ணுறாங்களாம். எப்படி போய் பிளாட் ஐடென்டிஃபை பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பிளாட்டுகள் எல்லாம் காணாமல் போய்விடும். வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கிணத்த காணும் சொல்லுவார்ல, அந்த நிலைக்கு தள்ளப்படலாம். நீதியரசர் ஏதோ நமக்கு வந்து இந்த இதை சார்ஜ் எடுத்ததுனால நல்லபடியாக போயிட்டு இருக்கே, கவலைப்படாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சோம். நீங்கள் நடந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சோம். ஏன்னா ஆனால் வந்து எல்லாத்தையும் சொன்ன டைம் ஆகிடுது. இப்போ முக்கியமான விஷயத்த சொல்லியாச்சு. அவர் ஆர்டர் டைப் பண்ணதில் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. 16/2 பிளாட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 18 இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு. இந்த கல் இருக்கா என்னெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஆஸ் இட் இஸ் இருக்கிற மாதிரி தான் விடணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறுவனத்தார் சொல்லிட்டாங்க. அது 4 கல்ல ஒரு கல், இந்த பவுண்டரி கல் 4 கல் இருக்கும் இல்லையா ஒரு பிளாட்டுக்கு, அதில் ஒரு கல் இருந்தால் கூட போதும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த லே அவுட்டை வச்சா நீங்கள் விலைக்கு சொல்லுங்கள். டிராயிங் இருக்கும் இல்லையா, அந்த இதை வச்சா நீங்கள் வந்து லே அவுட்டை வச்சா நீங்கள் விலைக்கு சொல்லணும். ஒரு ஆள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சைட்டுக்கு, ஒவ்வொரு சைட்டுக்கும். அதனால நல்லபடியாக போயிருக்கு. இதை தவிர கோர்ட்டு விஷயங்களை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கா சார்? நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வேணாமே. பொதுவாக வந்து நல்லது செய்யவங்களுக்கு வழி விடுங்க. அதுதான் நம்ம வந்து குறையே கண்டுபிடிச்சி பழக்கப்பட்டோம். மனித இயல்பு என்னென்னா சந்தேக புத்தி உள்ளது. முக்கியமாக வந்து சகோதரிகள். ஏன்னா ஏன் சகோதரிகள் சொல்கிறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. முதல் மனுஷி ஏவாள் இருக்காங்க இல்லையா, ஆதி முதல் மனுஷி, அவங்க ஆண்டவரே சந்தேகப்பட்டாங்க. அதனால் சந்தேக புத்திங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது, ஆம்பளைங்களுக்கு உள்ளது தான். அதனால் சந்தேகப்பட்டு ஒருத்தருக்குள்ளது திட்டிகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருப்பானே, அங்கே வாங்கிட்டான், இவங்கிட்ட கைவிட்டு வாங்கிட்டான்னு சொல்லி இது பண்ணிவிட்டு தயவு செய்து குறை சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. இப்போ எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுது. இதை வந்து யாரும் தடுத்துறாமல் பார்த்துங்க. அது உங்கள் கையில் இருக்குது. இப்போ என்னை எதுக்குற ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது பாதிப்பு தானே. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒருத்தர் நிறுத்துறாருன்னா எல்லாத்துக்கும், சுந்தர் தியாகராஜன் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். இதில் சில உயிர்கள் கூட போகலாம். நிறைய பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் நீதியரசர் அடிக்கடி சொல்கிறார். முதல்ல இதில் என்ன சொன்னார், 2 நாள் தள்ளி போட்டாச்சுன்னா ஒரு உயிர் போச்சுன்னா யார் திருப்பி கொடுப்பான்னு சொல்லி கேட்டார். அடுத்ததில் என்ன சொன்னார், இல்லை நீ தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வயசானவங்க மூழ்கிட்டு இருக்காங்க, கடைசி அவங்க மூச்சு போடுறவங்கள தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நல்ல ஒரு சிந்தனை உள்ள அந்த சிந்தனை நமக்கு கொஞ்சமாவது வேணுங்க.
நீதியரசர் அவருக்கு இந்த வழக்குக்கும் என்ன இருக்குது, அவர் வந்து வழக்கை நடத்துகிறார், அவ்வளோதான். ஒரு நீதி தீர்ப்பு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் மனிதாபமானத்தோடு நம்ம வந்து அணுகிறார் பார்த்தீங்களா, அது நம்ம எல்லாத்துக்கும் வேணும். அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், சேர்ந்து நிற்போம், ஜெயிப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய முதலில் 100% வாங்கும். நன்றி தோழர்களே, நன்றி நன்றி நன்றி.